முதமாக வழங்கப்படுகிறது. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரையில் முதல் ஆசானாக லக்ஷ்மி நாராயணன் விளங்குகிறார். வைகுந்தத்தில் லக்ஷ்மி தேவி, பூதேவி, நீளாதேவி நாச்சியாரோடையே பெருமாள் எழுந்துருளி உள்ளார். அதே லக்ஷ்மிநாதன் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மி நாராயண பெருமாளாக பல திருக்கோயில்களில் தரிசனம் கொடுக்கிறார். நாம் சென்னைக்கருகே காரனோடையிலிருந்து பெரியபாளையம் போகும் வழியில் இருக்கும் திருக்கள்ளம் எனும் ஊரை அடைந்துள்ளோம். இங்கே லக்ஷ்மி நாராயண பெருமான் ஆச்சரியமான மூலமூர்த்தி எழுந்துருளி உள்ளார். பெருத்த சாலக்கிராம மாலையை தரித்து கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் தன்னுடைய திருமடியில் லக்ஷ்மி தேவியை அமர்த்தி கொண்டு இடது திருக்கையால் அவளை அணைத்து கொண்டும் வலது திருக்கையாலே அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். நீண்ட கிரீட்டம், பேசத் துடிக்கும் திருவாய், அருட்பார்வையாலே தண்ணீர் ததும்ப நிற்கும் திருக்கண்கள், உயர்ந்திருக்கும் திருமூக்கு, படர்ந்த காதுகள், அழகான திருப்புருவன், நீண்ட திருக்கழுத்தோடே பெருமானுடைய சேவை. லக்ஷ்மி நாராயண பெருமானை நாம் ஆசை கொண்ட மட்டும் கண்கொண்ட மட்டும் சேவித்துக் கொண்டோம். இந்த திருத்தலத்தே ராமர் தனி சன்னிதானமாக அழகாக எழுந்துருளி உள்ளார். ராமரை திருமஞ்சனத்தின் போது சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். நடுவே நிற்கும் ராமன் மிக பழமை வாய்ந்த திருவுருவம், விக்கிரகம். மலர்ந்திருக்கும் திருக்கண்கள், நன்றாக பருத்திருக்கும் கன்னக்கதுப்புகள், நீண்ட திருமுடி, திருமஞ்சனத்துக்காக தன் வில்லை கழற்றி கீழே வைத்திருக்கிறார். ராமன் நடுவாக, வலதுபுறத்தே சீதாதேவி, ஒரு கையில் தாமரை புஷ்பத்தை ஏந்தி கொண்டு இடது திருக்கையை கீழே தொங்கவிட்டு கொண்டு நின்ன திருக்கோலம். மற்றொரு புறம் லக்ஷ்மணனும் ஆஞ்சநேய சுவாமியும். எப்போதும் ராமன் பின்னே சென்று தொண்டு புரிந்த இலக்குவன், கிஷ்கிந்தா காண்ட சுந்தர காண்டத்தினாலேயே பெயர் பெற்ற ஹனுமான், ஆஞ்சநேயன். இவர்கள் அனைவரையும் திருமஞ்சனத்தின் போதேயே சேவித்துக் கொள்கிறோம். திருமஞ்சனம் முடிந்த பிற்பாடு அவன் ஏற்கனவே அழகன் அலங்காரன், அலங்காரத்துக்கு அலங்காரம் செய்யுமா போலே பெருமான் திருவாபரணங்களை தரித்துக் கொள்ளுகிறார். முத்துவடம், மாணிக்க மாலை, பவழத்தொங்கல் என்று பலவிதமான ஹாரங்களோடே பெருமானுடைய திருக்கோலம். இவையெல்லாம் ரத்தனஹாரம், ஸ்வர்ணஹாரம், மாணிக்கஹாரம், முக்தாஹாரம், பிரவாளஹாரம். இது இத்தனைக்கு அழகு சேர்ப்பது அன்றலர்ந்த புஷ்பத்தை தொடுத்திருக்கும் மாலை. மாலை சாத்திக் கொள்ளுவதற்கு முன்னால் ஓர் அழகு, மாலை சாத்திக் கொண்ட பின்னால் இன்னும் அழகு. மாலைக்கு அவன் அழகு கொடுக்கிறானா, மாலை அவனுக்கு அழகு கொடுக்கிறதா என்று சொல்ல முடியாத போட்டியாக இரண்டையும் ஒரு சேர சேவித்துக் கொண்டோம். நமக்கு இன்னைக்கு ஒரு பாக்கியம். திருமஞ்சன திருக்கோலத்தில் ஆபரணங்கள் ஆடையை களைந்து ஓர் வஸ்திரத்தோடையும் சேவித்துக் கொண்டோம். முடிந்த பிற்பாடு ஆபரணங்களை மட்டும் சமர்ப்பித்தும் சேவித்தோம். அதற்கும் பின்னால் புஷ்ப மாலையை தரித்து கொண்டு, மாலை பகவானே மால், அவன் அணிந்து கொண்டிருக்கும் மாலை, அப்ப மால் அணிந்திருக்கும் மாலை என்று சொல்லலாம். மாலையும் மாலையும் சேர்த்து சேவித்துக் கொண்டோம். ஓர் எழுத்தை விட்டுவிட்டேன். மாலையையும்
மாலையும் சேர்த்து சேவித்து கொண்டோம். மாலையணிந்திருக்கும் திருமால் இராமன். இன்று திருக்கள்ளம் ஊரில் அனைவரையும் ஒன்றாக சேவித்து கொண்டோம். அடுத்தது அயோத்தியா காண்டத்தில் 59வது சர்க்கத்தின் இறுதி, மேலே 60வது சர்க்கம். சுமந்திரன் தசரதனிடத்தே செய்தி சொன்னான். உன் நாட்டின் நிலைமை கேள் தசரதா. எல்லா மரங்களும் பட்டு போயின, மாடுகளும் ஆடுகளும் அழுகின்றன, வேள்வி புகை நின்று போயிற்று, தான தர்மங்கள் நடைபெறவில்லை, ஓடைகளிலே தண்ணீர் வற்றிவிட்டது, அங்கிருக்க வேண்டிய சிறு காக்ககள், அங்கிருக்கும் நீர்ப்பறவைகள் எல்லாம் பறந்து வேறு சரணாலயத்துக்கு சென்று விட்டன. உலகத்துக்கே சரணான ராமன் பிரிந்தபடியால் சரண் இல்லாமல் கதி இல்லாமல் நாடு தவிக்கிறது கேள். இது கேட்டு துன்பப்பட்ட தசரதன் பேசுகிறார். கைகேய்யா வினியுக்தேன பாபிஜன பாவயா மயான மந்திர குஷலைஹி விருத்தைஹி சக சமர்த்திதம். சுமந்திரா, நான் பண்ண தவறு எனக்கு புரிகிறது. கைகேயினிடத்தில் இருந்த காமத்தால், அவள் பேரில் இருந்த விருப்பத்தால் அவள் கேட்டவுடன் ஓர் பக்கம் குழப்பம், கவலை, மற்றொரு பக்கம் கோபம், இதற்காட்பட்டு தவறான முடிவெடுத்து விட்டேன். அது கூட யாரையும் கலந்தாலோசிக்காமல் முடிவெடுத்து விட்டேன். இதை சொல்லும்போதுதான் நமக்கே பொறி தட்டும். ஆம், இரவு முழுக்க தசரதன் கைகையினிடத்தில் பேசினானே. அவள் கேட்டவுடன், நில் கைகையி, நம் மந்திரிகளை கூப்பிட்டு என்னவென்று விசாரிப்போம். சிறந்த பண்டிதர்கள், வசிஷ்டர் போன்ற குலகுருக்கள், இவர்களை கூட்டு விசாரிப்போம்னு ஒரு வார்த்தை தசரதன் கூறவில்லை. அதற்காகவானும் நேரம் வாங்கி இருக்கலாம். டு பை டைம் அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ஏதான ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணுமா, இப்போ அதில் சற்றே குழப்பம் இருக்கிறதா, இருங்கோ, அரை மணியில் சொல்கிறேன், கேட்க வேண்டிய வாழ்க்கை கேட்டுட்டு சொல்கிறேன், விசாரித்து விட்டு சொல்லுகிறேன், ஆராய்ந்து சொல்லுகிறேன் என்று நேரம் வாங்கிக்கணும். எதையுமே அந்த நிமிஷமே முடிவெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சீக்கிரம் முடிவெடுக்கணும், முடிவெடுக்காது இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்குன்னு காலத்தை தள்ளாமல் சட்டுன்னு முடிவெடுத்தால் அது தவறான முடிவாக முடிந்து போகலாம். அதைத்தான் இப்ப நினைத்து நொந்து கொள்ளுகிறான் தசரதன். குலஸ்யாஸ்ய விநாசாய பிராப்தம் சூத எதிர்ச்சையா பவிதவ்யதையா நூனம் இதம் வா துவசனம் மகது துவம் பிராபயாசு மாம் ராமம் பிராணாகா சம்ஸ்பரயந்தி மாம். என்னுடைய குலத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு அவச்செயலை நான் புரிந்திருக்கிறேன். இந்த வேலையை நான் செஞ்சிருக்க கூடாது சுமந்திரா. நான் பண்ண ஒரு தப்புனாலே நம்முடைய குலத்துக்கே அவப்பெயர். இப்போதே என்னை ராமன் இருக்கும் இடத்துக்கு அழைத்து போ. தன் நிலைமை புரியாமல் புலம்புகிறான் தசரதன். இவனா 60,000 ஆண்டுகள் ஆண்டான். சம்பராசுர யுத்தத்தில் ஜெயித்து கொடுத்தான். தேவர்களை காட்டிலும் வலிமை படைத்தவன். 10 திசையிலேயும் தன் தேரை செலுத்தும் சாமர்த்தியம் படைத்தவன். இத்தனை இருந்தும் ராமன் பிரிந்தான் என்றவுடன் கலங்கி தவிக்கிறான். நம் குலமே அற்று போயித்தே. ஏ சூத தேரோட்டியே, துவம் பிராபயாசு, என்னை உடனே தேரில் அமர்த்தி கொண்டு ராமன் இருக்குமிடத்தேர அழைத்துச் செல். யத்யத்யாவிமவைவாக்ஞா நிவர்த்தயது ராகவம் நசக்ஷாமி வினாராமம் முகூர்த்தமபி ஜீவித்தும். ஒரு முகூர்த்த நேரம் கூட ராமனை காணாமல் என்னால் இனி இருக்க முடியாது. இந்த நாடு சுடுகிறது, சம்சாரமே சுடும். அதில் ராமன் இல்லாத சம்சாரம் எவ்வளவு சுடும். ராமன் இருக்கும் இடத்துக்கு என்னை அழைத்து போ. ஹா ராம, ஹா ராமானுஜ, ஹா ஹா வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானீத துக்கேன மிரியமானம் அநாதவது. நான் அநாதையப் போல மரணமடையப் போகிறேன். ஹே ராமா, இது உனக்கு தெரியாதா? ஹே ராமானுஜ, ராமானுஜ என்று ராமனுக்கு அனுஜனாம் இலக்குவனை கூப்பிடுகிறார் தசரதர். ஹே ராம, ஹே ராமானுஜ, ஹா ஹா வைதேகி தபஸ்வினி, தவக்கோலம் பூண்டு ராமனின் பின்னே சென்றாயே வைதேகி தபஸ்வினி நமாம் ஜானீத துக்கேன. நான் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. நான் மரணமடையப் போகிறேன். இது விலபதி பார்த்திவே பிரணஷ்டே கருணதரம் திகுணஞ்ச ராமஹேதோ வச்சனம் அனுனிஷம்ய வச்சனம் அனுனிஷம்ய தஸ்ய தேவி பயம் அகமது புனரேவ ராமமாதா. இப்படி அவர் அழுது புலம்புவதை கேட்டு தேற்றுவதற்கு மனமில்லாமல் தானும் கலங்கி போனாள் கௌசல்யா. இந்த கலக்கத்தோடே 59வது சர்க்கம் முற்று பெறுகிறது. அடுத்த 60வது சர்க்கம் கௌசல்யை பேச தொடங்குகிறார். இதுவரைக்கும் தசரதன் பேசினான். அவனுடைய விலாபம் தான் ஓய்ந்து போய் மயங்கி சரிகிறான். அவரை எழுப்ப வேண்டிய கௌசல்யை தானும் பயந்து போய் புலம்புகிறாள். ததோ பூதோபசிஷ்ட்வேவ வேபமானா புனః புனः தரண்யாம் கதசத்வேவ
கௌசல்யா சூதம் அப்ரவீத். தானும் நடுங்கி போய் கண்களில் நீர் சொரிய சூதனான தேரோட்டியான சுமந்திரனை பார்த்து கூறுகிறாள், நயமாம் யத்ர காக்குஸ்தா சீதா யத்ர ச லக்ஷ்மணகம். எங்கு இலக்குவன் உள்ளானோ, எங்கு சீதை உள்ளாளோ, எங்கு ராமன் உள்ளானோ அவ்விடத்துக்கு என்னை அழைத்து போ. ஆழ்வார் ஆண்டாளுடைய ஆச்சாரமான பாசுரம். கோவர்த்தனத்துக்கு என்னை உடித்திடுமின், யமுனைக்கரைக்கு என்னை உய்த்திடுமின், பொய்கைக்கரைக்கு என்னை உய்த்திடுமின். எங்க கண்ணன் காளிங்க நர்த்தனம் செய்தானோ அந்த பொய்கைக்கரையில கொண்டு போய் என்ன போடுங்கோ. எங்கே தன் கைகளால் கோவர்தனத்தை தூக்கினானோ அந்த கோவர்தன மலையில கொண்டு போய் என்ன போடுங்கோள். அப்பதான் எனக்கு உயிர் பிழைக்கும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்து கொள்ளுகிறாள். வேர்த்து பசித்து வைரசெந்து வேண்டடிச்சில் உண்ணும்போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்துக்கு என்ன உய்த்திடுமின். கண்ணன் திருவடிகள்ல கொண்டு போய் போட்டா தான் வாழ்வோம். அவனுடைய திருவடியில் இருக்கும் துளசியோ, அணிந்திருக்கும் துளசியோ, துளசியின் வேரோ கொம்போ தாரோ தழையோ இலையோ ஏதோ ஒன்னை கொண்டு வந்து வாட்டந்தனிய வீசீரே. பகவத் பக்தர்களுக்கு பெருமான் இருக்கும் இடமோ, அவன் ஆடையோ, அவன் பிரசாதமோ, அவனுடைய ஏதோ ஒன்று கிடைத்தால் தான் உயிர் வாழ்வான். அவனை பிரிந்து இவனால் வாழ்வதற்கு முடியாது. அதே போலத்தானே தசரதன் நிலை. உடனே என்ன ராமனிடத்தழைத்து போ என்னான். அவனுக்கே இவ்வளவு இருந்தால் பெற்றவள் எவ்வளவு தவிப்பாள். கௌசல்யும் அதையே கூறினாள், என்ன உடனே சீதை இருக்கிற இடத்துக்கு அழைச்சின்னு போ. நிவர்த்தய ரதம் சீக்கிரம் தண்டகான் நயமாமபி அத தன்னானு கச்சாமி கமிஷ்யாமி யமக்ஷயம். இப்போதே தேரை திருப்பு, தண்டகாரண்யத்தை நோக்கி அழைத்து போ. இல்லையெனில் உன் தேரை யமலோகத்தை நோக்கி விடு. ஒன்னு அங்கு கொண்டு போய் விடு, அல்லது நரகலோகத்தில் யமலோகத்தில் கொண்டு போய் விடு. பாஷ்பவேகோபகிருதையாச்ச வாச்சா சஜ்ஜமானயா தெஜசோகஞ்ச மோகஞ்ச சம்பிரமம் துக்கஜம் ததா. அப்போது மெதுவே அவளை ஆஸ்வாசப்படுத்தி சுமந்திரன் சமாதானம் கூறுகிறான். கவலைப்படாதே கௌசல்யாதேவியே, உன்னுடைய கவலையை விட்டுவிடு. ராமன் தன் புலன்களை ஜெயித்தவன். புலன்களை ஜெயிக்காதவர்களுக்குத்தான் காடு கட்டப்படும். நம்ம சுகத்திலேயே வாழ்ந்து பழகிருக்கோம்னால் ஒரு சுகம் குறைஞ்சாலும் தவிப்போம். ஆனா இத சுகமாவே நாம கருதவில்லையானால் அப்ப காடும் மலையும் பாலவனமும் நம்ம ஒன்றும் செய்யாது. புலன்களை ஜெயித்தவன் ராமன். தர்ம காரியத்தை எங்கும் விடாமல் நடத்துபவன். ஆகவே அவனுக்கு ஒரு குறை இல்லை. அவனை கூட பார்த்து எனக்கு ஆச்சரியம் இல்லை தசரதா. கௌசல்யே, உன்னுடைய நாட்டு பெண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். ராமனாவது ஆண், நல்ல வீரன், பலசாலி, பொறுத்து கொள்வான், சகித்து கொள்வான். ஆனால் சீதையினிடத்தில் எனக்கே ஆச்சரியம். இவ்வளவா ஆனந்தமாக அந்த பெண் இருக்க முடியும்? எங்கு பிறந்தாள், எங்கு வாழ்க்கைப்பட்டாள், ஆனாலும் அவளுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதென்னால் அத்தனையும் ராமனிடத்தில் கொண்ட நம்பிக்கை. அவன் ஒருத்தனே தனக்கு முதல், அவனே காரணம், அவனே ரக்ஷகன், அவனே அனைத்தும். இது அந்த பெண்ணுக்கு புரிந்தது. இன்னும் நம்போல்வாருக்குத்தான் புரியவில்லை. மகாலட்சுமியே சீதையாக பிறக்க அவள் காட்டி கொடுத்தது எது? இப்போ அவ சொல்ல வந்த செய்தியே அனைத்தும் ராமன். பராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா அப்படின்னு நினைச்சுட்டோம்னால் எந்த கட்டமும் நம்மை அண்டாது. விஜனேபி வனே சீதா வாசம் பிராப்திய கிரகேஷ்விவ. வீட்டுல வாழறா போல திருப்தியா இருக்கா? இப்பதான் ரொம்ப நிதானமாக எது எந்தெந்த மரம், செடி, கொடி, பழ வகைகள் என்ன, காய் வகைகள் என்ன, மிருக வகைகள் என்ன, அவ்வளவழகா ராமன் பாடம் எடுத்துட்டு இருக்கார். சீத்தை கேட்டு இருக்கா. காலில் சதங்கை காணோம், ஆனால் குதித்து ஓடுகிறாள். கழுத்தில் வைர அட்டியலை காணோம், ஆனால் மின்னுகிறாள். இடுப்பில் ஒட்டியானத்தை காணோம், ஆனால் பேரழகோடே நடக்கிறாள். அவள் கண்களை பார்த்தாலே ஒளிருகின்றன, மிளிருகின்றன. இப்படி இருக்கிற சீதை காட்டுக்கு சென்று புலியை பார்த்தாள், யானையை பார்த்தாள், சிங்கத்தை பார்த்தாள். கஜம்பா வீக்ஷ சிம்ஹம்பா வியாக்ரம் வாச்ச வரானனா நாஹாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ருதா. அவளுக்கு புலியை பார்த்தோ சிங்கத்தை பார்த்தோ பயமில்லை. ஏனெனின் ராமனின் ஆலமரத்தை போன்ற தோளின் நிழலில் அடங்கி இருக்கிறாள். யாரொருத்தன் ராமனின் தோள்களில் அடங்குகிறானோ, அவன் திருவடியே நிழல் என்று புரிந்து கொள்ளுகிறானோ, எந்த பயமும் அவனை வாட்டாது. வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு. எந்த பயமும் வாராது. இப்படி நல்வார்த்தைகளை சொல்லி கவலைப்படாத கௌசல்யே என்று சமாதானப்படுத்துகிறார் சுமந்திரன். ததாபி சூதேன சுயுக்தவாதினா நிவாரியமானா சுதசோக கரிசிதா நச்சைவ தேவி விரராம கூஜிதாத் பிரியேதி புத்திரேதி ச ராகவேதி. ஓரளவு சமாதானம் அடைந்தாலும் பிரியமான சீதையே, பிரியமான ராமனே, அதிலும் பிரியமான லக்ஷ்மணா, நீங்கள் என்ன தவிக்கிறீர்களோ என்று கௌசல்யை சற்றே புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் மேலே என்ன சொன்னாள்? கோபத்தில் வெடிக்கப் போகிறாள்.
என்னான்னு பார்ப்போம். திருக்கள்ளம் ராமர் சன்னிதானம் லக்ஷ்மி நாராயணிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.